கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 51ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். எரேமியா 51:20. நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன், உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, நீங்கள் தேவனின் கரத்தின் ஆயுதங்கள் என்று தேவன் உங்களை அழைக்க ஆசைப்படுகிறார். அதற்காக உங்களை தேவன் அழைக்கிறார். இது ஒரு பக்காவான ஒரு ஊழியக்காரங்களுக்கான அழைப்பு, ஊழியக்காரருக்கான ஒரு அழைப்பு. அதாவது தேவன் கையில் உள்ள ஆயுதமாக, தேவன் கையில் உள்ள ஒரு பொருளாக நீங்க மாறப்போகிறீர்கள். தேவன் உங்களை கொண்டு என்னென்ன செய்வேன் அப்படின்றத முழுமையா பைபிள்ல சொல்லுகிறார். பைபிள் முழுக்க அதுதான், வேதாகமம் முழுக்க அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களை குறித்து, தனிப்பட்ட உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன என்பது முழு வேதாகமத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இதுல தேவன் என்ன சொல்றாரு பாருங்க, நீங்கள் எனக்குன்னா என்ன, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் விசுவாசிகளாகிய நீங்கள் தேவனுக்கு, எனக்குன்னா தேவனுக்கு, தேவனுடைய கையில் தண்டாயுதமும் அஸ்திராயுதமும் ஆனவர்கள். இது என்னன்னா, தண்டாயுதம் அஸ்திராயுதம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வயல்ல வேலை பார்க்கறதுக்காக கிடையாது, போர்க்களத்தில் உபயோகப்படுத்தப்படும் ஆயுதங்கள். அப்ப நீங்க தேவனுக்காக போர் செய்கிறவர்களாக காணப்படுகிறீர்கள். அபிகாயில் தாவீதை பார்க்கும்போது சொன்னாங்க, நீங்கள் கர்த்தருக்காக யுத்தம் செய்கிறாராமே அப்படின்னு தாவீதிட்ட சொன்னாங்க. அதே போல தேவன் உங்களை அழைக்க ஆசைப்படுகிறார். நீங்க தேவனுக்காக யுத்தம் செய்வதற்காக தேவன் உங்களை அழைக்கிறார். தேவனுக்காக யுத்தம் செய்கிறதுனா இதுல சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி உடனே நீங்க ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போய் ஆண்டவரை ஏத்துக்கிட்டா உன்னை விட்டுருவேன், இல்லாட்டி உன்னை வெட்டிடுவேன், கொண்டுருவேன், அது கிடையாது. நீங்க உங்களோட கையின் கிரியைகள் கிடையாது. உங்க நடத்தையின் மூலமாக அநேகர் தேவனுடைய வரப்போகிறார்கள். ஆனால் தான் தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக நீங்க விளக்கப் போகிறீர்கள். அதாவது பாருங்க, தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமாக நீங்க இருக்க போகிறீங்க. அப்ப கர்த்தர் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அப்ப தேவனுக்காக நீங்கள் யுத்தம் செய்வதற்காக அழைக்கப்படுகிறீங்க. அடுத்து பாருங்களேங்க, நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். ஜாதிகளை நொறுக்குவேன்னா எப்படி? பழைய ஏற்பாடுல நம்ம ஆதி ஆமத்துல இருந்து யாத்திராமம் எல்லாம் பார்க்கலாம். எதிராக நின்ற ஜாதிகள்லாம் தேவனை சிதறடித்தார். ஆனா இந்த இதுல போட்டிருக்க ஜாதிகள் என்னன்னா, தேவனை அறியாத புறஜாதி மக்கள். அவங்களை நொறுக்குவேன் அப்படின்னா தண்டிப்பேன்னா கிடையாது. அவங்க அவங்களுக்கு வர பயங்கரத்தின் மூலமாக, அவங்களுக்கு வர திகிலின் மூலமாக அவங்க தேவனை அறிந்து கொள்வார்கள். ராகா பேசி பார்த்தீங்கன்னா, எரிகோ பட்டணத்துல வேவு பார்க்க போறவங்ககிட்ட ராகா பேசி என்ன ஒரு வாக்குமூலம் கொடுத்தாங்க பார்த்தீங்களாங்க, தேவ ஜனம் வந்திருக்கீங்க, உங்களை குறித்த பயங்கரம் இந்த தேசத்தின் மக்களை பிடித்து கொண்டது. அப்ப தேவ ஜனத்தின் பயங்கரம், தேவ ஜனம் என்னென்ன செய்ய போதோ, என்ன செய்வாங்களோ, ஆண்டவரே, உலகத்தை படைச்ச ஆண்டவரே அவங்க கூட இருக்காங்க, அவர்கள் கூட நடத்தி கொண்டிருக்கிறான். அந்த பயங்கரம், அந்த பயம் இதை எதிர்த்து நிற்கும் ஜாதிகளுக்கு உண்டாகும். அதுதான் ஜாதிகளை நொறுக்குவேன். அப்ப அவங்க தங்கள் பழைய வழிபாடிலிருந்து, பழைய விக்கிர வழிபாடுகளிலிருந்து, பழைய இயற்கை வழிபாடுகளிலிருந்து உன்னதமான தேவனை தெரிந்து கொள்வார்கள். அதுக்காகத்தான் தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமாக உங்களை பயன்படுத்துவேன்னு தேவன் உங்களை நோக்கி கூறுகிறார். அடுத்து பார்த்தோம்னா, உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன்னா அதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளே, நீங்க ராஜ்யத்துக்கு நேராக போர் செய்ய போறீங்களா? கிடையாது. ராஜ்யங்களை அழிப்பேன் அப்படின்னா தேவனை அறியாத ராஜ்யங்கள் இனி தேவனை அறிந்த ராஜ்யமாக மாறும். தேவனை அறியாத மக்கள் இனி தேவனை அறிந்த மக்களாக மாறுவார்கள். ஆனால் தான் உங்களை கொண்டு தேவனுடைய கரத்தின் உள்ள கருவிகளாக தேவன் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். பழைய ஏற்பாட்டு சத்தியம் தான் இது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை நீங்க செய்ய போகிறீர்கள். புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அது ஆம்பேன் முடியாது. ஏன்னா அடுத்த அப்போஸ்தலர்கள் நீங்கள் இதை கேட்டுக்கொண்டு விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே இருக்கிறார்கள். அப்ப நீங்க தேவனுக்காக போர் செய்கிறவர்களாக காணப்படுவீங்க. தேவனுக்காக, தேவன் நாமத்திற்காக, அவர் மகிமைக்காக நீங்க எழுந்து பிரகாசிக்க போகிறீங்க. ஆனால் தான் தேவன் உங்களை தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமாக உங்களை பயன்படுத்த ஆசைப்படுகிறார். உங்களை கொண்டு ராஜ்யங்களை மாற்றப் போகிறார். உங்களை கொண்டு ஜாதிகளை மாற்றப் போகிறார். நீங்க அதை விசுவாசிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும் நம்மகிட்ட உண்டு. முழு வேதாகமத்தில் அதை பற்றி தான், உங்களை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முழு வேதாகம் படித்து தேவன் நம்மளை அழைத்த நோக்கத்தை அறிந்து கொள்வோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, இந்த வேலைக்கான நன்றி ஆண்டவரே. அப்பனே, நாங்கள் உமது கரத்தில் தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமாக இருப்போம் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே.
ஏஸ்தாப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழிய அழைப்புக்காக நன்றி ஆண்டவரே. அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு நாங்கள் அதன்படி நிலைத்து நிற்க உதவி செய்ய மாட்டவரே. அழைப்பிலே நிலைத்திருக்க உதவி செய்ய மாட்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்களாக்கி விட உதவி செய்ய மாட்டவரே. ஏஸ்தாப்பனே, நீர் ஒருவரே அவர்களுக்கு பரிபூர்ணத்தை கட்டளையிட மாட்டவரே. ஏஸ்தாப்பனே, ஆசீர்வதிக்க மாட்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.